தண்டனைகள் பெருசாரிக்கும் என்று சொல்லி சொன்னால் குற்றங்கள் நடக்காது. அப்படி ஒரு காலம் இருந்திருக்குது. உரிய அதிகாரிகள் உரிய இடத்திற்கு இந்த வீடியோ போய் சேர வேண்டும். இப்படி ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றது. இதற்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். காலத்தில் பெண்களுக்கான அநீதி வந்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பெண்களுக்காக பெண்கள் நாங்களே இளைஞர்களை வந்து களமிறங்கி இளைஞர்கள் ஒரு சில இளைஞர்கள் நினைச்சா சமுதாயத்தில் என்ன மாற்றத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் இதே மாதிரி ஒரு குற்றம் இனிமேல் நடக்கக்கூடாது. அவ்வாறான ஒரு தண்டனை நீதிமன்றத்தினால வழங்கப்படும். தற்சமயம் அவ்வாறு ஒரு தண்டனை வழங்கப்படாவிட்டால் இளைஞர்களாகிய நாங்கள் எங்களுக்குள்ள கொதிக்கிற அண்மையில மட்டக்களப்பு மாவட்டத்தை மட்டுமில்லை வடகிழக்கு மட்டுமில்லை இலங்கையை வந்து உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றிருந்தது. ஒரு கொலை உண்டு. இந்த கொலை மட்டுமில்லை இன்னும் ஒரு அக்காயம் வந்து உயிருடன் அந்த கிணற்றுக்குள்ள வந்து போட்டிருந்தாங்க. இது ஒரு இலங்கையிலே வந்து இடம்பெற்ற குற்றங்கள்ல இது ஒரு பெரும் குற்றமா வந்து நாங்கள் அதை நினைக்கின்றோம். அது மட்டும் இல்லை வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஒரு அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இடம்பெற்றது. அது வந்து நிறைய ஊர் மக்கள் வந்து ஒன்று திரண்டு அந்த ஆர்ப்பாட்டம் வந்து இடம்பெற்றது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் வந்து ஒன்றிணைந்து இந்த ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் வந்து அமைதியான முறையில் மட்டக்களப்பு மாவட்டம் காந்தி பூங்காவுக்கு முன்னால் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இளைஞர்கள் வந்து கொண்டிருக்காங்க. அப்போ அந்த வகையில் இந்த குற்றத்தை வந்து செய்த உரிய குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வந்து கிடைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக வந்து எந்த ஒரு விதமான ஒரு சட்டத்தரணிகளும் வந்து ஆஜராகக்கூடாது. இந்த குற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா செய்த நபர்களை வந்து மிக விரைவில் வந்து 24 மணித்தியாலங்களுக்குள்ள எல்லாத்தையும் வந்து பிடித்த இந்த உரிய போலீஸ் அதிகாரிகளுக்கு நாங்கள் இந்த இடத்த வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோட வந்து உங்களோட பணி வந்து நிற்காம மென்மேலும் தீவிரமாக தொடர்ந்து இந்த ஒரு அநீதியை வந்து வகித்த இந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை கிடைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு நேரங்களில் இன்னும் ஒரு காலத்தில் வந்து இப்படியான கொள்ளை சம்பந்தப்பட்ட இப்படியான குற்றங்கள் வந்து இடம்பெறக்கூடாது. அதற்கு வந்து உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வந்து தேவை. நம்ம இந்த இடத்த வந்து அதிகமாக பேச விரும்பல. அப்போ நிறைய இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் தான் வந்து வருகை தந்து கொண்டிருக்காங்க. அப்போ நாங்களும் வந்து இந்த காந்தி பாங்குக்கு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் வந்து மணிக்கூட்டு கோபுரம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இடம்பெற போகின்ற அனைத்து விதமான விடயங்களை நாங்கள் காட்டிக்கொள்கின்றோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பிரவீணன் நிற்கிறார். அங்கே பக்கம் தம்பி ஜினேஷ் நிற்கின்றார். இந்த பக்கம் அனுஷன் நிற்கிறாங்க. அப்படி அந்த வகையில சோசியல் மீடியா வந்து அனைவரும் வந்து இதுக்கு ஒரு பக்கபலமாக பெரிய ஒரு ஆதரவை வந்து வழங்கி கொண்டிருக்காங்க. அனைத்து உறவுகளுக்குமே நன்றி. இந்த வீடியோ வந்து வெறுமனே ஒரு வீடியோவா வந்து பார்க்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதுக்கு ஒரு நீதி கிடைக்க கண்டிப்பா வந்து அனைவருடைய ஆதரவும் நிச்சயம் தேவை. நம்ம செய்யக்கூடாது டீசெண்டா போய் டீசெண்டா வர நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த பிரச்சனையும் வராம பொறுமைக்கு எடுத்து செய்யணும். அதுக்கு எந்த மாதிரி செஞ்சு முடிப்போம். சரியானே காட்டிக்கொள்ளுங்க. 100% உண்மை. சரியானே நிறைய விவசாயங்கள் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயற்படுவோம். இந்த இடத்துல நம்மளோட ஒழுக்கத்தை முதலாவது மைண்ட்ல வச்சு கொள்ளுங்க. நிறைய பேர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி யுத்தம்னு சொன்னா போட்ட முடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல முறையில முடிக்கணும். சரியானே முன்னுக்கு போ
நடந்து போறோம். மட்டக்களப்பு நகரத்துக்குள்ள இந்த விடயத்தை தெரியப்படுத்திருக்கிறாங்க. உண்மைக்குமே விவேகானந்தர் சொன்னது போல ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் எனக்கு தாங்க, அதுவும் நேர்மையான சமுதாயத்தில் ஒரு மாற்றம் வரும் என்ற இளைஞர்கள் ஒரு தவறு நடக்கக்குள்ள முதலாவது ஆர்ப்பாட்டத்தை வந்து நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இது அந்த அடிப்படையில் அரசியல் கலப்பில்லாம இவ்வளவு ஒரு அகிம்சா சரியான அந்த வகையில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து அப்படியே வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் எந்த விதமான ஒரு விடயத்தை வந்து ஆரம்பிச்சதுலேருந்து கதைக்கல.
சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுத்துட்டு அப்போ அந்த வகையில் காந்தி பாங்கிக்கு முன்னாடி வந்து ஆரம்பித்த இந்த அமைதியான போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடைபவனியாக வந்து மட்டக்களப்பு நகரத்தை வந்து அப்படி சுற்றி, அது மட்டும் இல்லை அந்த காவல்துறை இருக்கக்கூடிய அந்த போலீஸ் நிலையத்துக்கு முன்னாடியும் அமைதியாக போய் அந்த இடத்துல நாங்கள் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படி வந்து கொண்டு இருக்கின்றோம். உண்மையிலே பாருங்க, ஒரு அமைதியான இப்படி ஒரு போராட்டத்துக்கு கண்டிப்பாக வந்து மதிப்பு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உரிய அதிகாரிகள் உரிய இடத்திற்கு இந்த வீடியோ போய் சேர வேண்டும். இப்படி ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றது, இதற்கு தகுந்த தண்டனை கிடைக்கணும் என்று இப்படி ஒரு இளைஞர்களால் வந்து இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததுன்றதும் நிறைய பேருக்கு தெரியணும். அந்த வகையில் இந்த வீடியோவில் பயிருங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அநீதி, இப்படி ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றது இன்னும் இனி வரும் காலங்களில் வந்து இடம்பெறக்கூடாது. அப்படி ஒரு எண்ணத்தை வந்து உதாரணத்துக்கு அப்படி ஒரு எண்ணம் வருகின்றவர்கள் கூட பயம் இருக்கணும் இவர்களுக்கு இப்போது வழங்கப்படுகின்ற தண்டனையை வச்சு. அப்போ அந்த வகையில் பக்கத்தில் வந்து பிரவீன் அண்ணா நிற்கிறாங்க. அதோட வந்து நம்மளுடைய மீடியா நண்பர்கள் எல்லாருமே வந்து இணைஞ்சிருக்காங்க. இப்போ ஒரு பக்கபலமாக பெரிய ஒரு ஆதரவை வந்து வகிச்சிருக்காங்க. அவர்களுக்கு அனைவருக்குமே வந்து மிச்சம் நன்றிகள். சரி, ஓகே. பிரவீன் அண்ணா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உண்மைக்குமே விவேகானந்தர் சொன்ன மாதிரி அந்த ஆளுமையான இளைஞர்களை வச்ச சமுதாயத்தை மாற்றலாம் என்று, அந்த அடிப்படையில் இந்த இடத்துல இளைஞர்கள் எவ்வளவு பேர் கூடியிருக்கிறாங்க. அவங்க கூடியிருக்கிறதன் காரணம் வந்து இனிமேல் சமுதாயத்தில் அநீதி நடக்கக்கூடாது, பெண்களுக்குரிய பாதுகாப்பை வந்து வலியுறுத்தணும், பெண்களுக்குரிய பாதுகாப்பு வந்து ஒரு இப்படி என்ன ஏட்டு சுரக்காயம் இல்லாம ஒரு நடைமுறையான ஒரு செயற்பாடாக இருக்கணும் என்று சொல்லித்தான் இவ்வளவு இளைஞர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இப்படியான இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க. இனிமேல் சமுதாயத்தில் அநீதி நடக்கக்கூடாது. அநீதி நடந்தா அந்த அநீதி செய்யக்கூடிய நபர்களுக்கு வலிமையான ஒரு சட்டம் தண்டனை, அவங்க தப்பிக்க முடியாது என்ற நிலையை கொண்டு வரணும். அதோட தவறு செய்யணும், பெண்களுக்கு எதிராக அநீதி செய்யணும், சமுதாயத்தை ஒரு அநீதியின் காரணமாக வந்து உழுக்கணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு துஷ்பிரயோகக்காரர்கள், ஒரு அநீதி இழைக்கக்கூடிய நபர்களை இளைஞர்கள இரும்பு கை கொண்டு நாங்கள் அடக்குறோம். அதான் நோக்கம். அதான். அது மட்டும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இதற்கு வந்து ஆதரவு வழங்கின அனைத்து உறவுகளுக்குமே நன்றி. இந்த நடைபவனியாக வந்து இந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு நகர்ப்புறத்துக்குள்ள அப்படி போய் கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் போனமாக இருந்தால் அந்த மணிக்கூட்டு கோபுரம் வந்துடும். எங்கே நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்தோமோ அங்கே வந்து அமைதியான முறையில் சென்று அடுத்து வந்து முடிவுக்கு கொண்டு வர போகின்றோம். அந்த வகையில் இப்போ அப்படி தொடர்ச்சியாக வந்து இணைந்திருங்க. நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்துல இருந்து விடைபெறுவோம். நன்றி. இவ்வளவு அருமையான முறையில் செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கின கோரிக்கைகள். முதலாவது வந்து 24 மணி நேரத்தில் இந்த குற்ற தடுப்பு பிரிவுகள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் மிக முக்கியமான எங்களோட கோரிக்கை என்னன்னா, இதே மாதிரி ஒரு குற்றம் இனிமேல் நடக்கக்கூடாது. அவ்வாறான ஒரு தண்டனை நீதிமன்றத்தினால வழங்கப்படும். தற்சமயம் அவ்வாறு ஒரு தண்டனை வழங்கப்படாவிட்டால் இளைஞர்களாகிய நாங்கள் எங்களுக்குள்ள கொதிக்கிற ரத்தம் உண்மையிலேயே நாங்கள் இன்றைய நாள் தான் இந்த அறவழி போராட்டத்தை மேற்கொண்டிருக்கோம். ஆனால் இனிவரும் காலங்களில் நாங்கள் அறவழி போராட்டத்தில் இறங்குவோம் என்றதும் எங்களுக்கு சந்தேகம்தான். ஸோ இதில் இன்னொரு மிக முக்கியமான விடயம் என்னென்னா, நீதிமன்றத்தில் எந்த ஒரு சட்டத்தரணியும் கௌரவ சட்டத்தரணிகள் எவருமே இந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஆஜராகக்கூடாது என்றதுதான் மிக முக்கியமான எங்களுடைய கோரிக்கை. இதை மட்டும் நிறைவேற்றிருந்தால் இந்த கௌரவ சட்டத்தரணிகளுக்கு நாங்கள் எப்பயுமே தலைவணங்கி கொள்வோம். இளைஞர்களாகி நாங்கள் எப்போதுமே அவங்களுக்கு தலைவணங்குவோம் என்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த ஒரு குற்றமும் இனிமேல் நடக்கப்படாது. அப்படி எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர்கள் ஒன்று கூடுவாங்க என்ற பயம் எல்லார மத்தியிலையும் இருக்கணும் என்றதை இந்த இடத்துல நாங்கள் வன்மையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இவளை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் மண்முனை வடக்கினுடைய இளைஞர் கழக சமூகத்தினர்.
நாங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கோம்னு சொன்னால் சமூக ஒரு திட்டம் ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த உங்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் கொத்தியாவில் நடந்த இந்த கிணற்று பிரச்சனை சொன்னதான் உங்களுக்கு விளங்கும். அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. அது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். நாங்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் என்று சொல்லக்கூடாது, மட்டக்களப்பில் இளைஞர் கழகத்து சம்மேளனத்தாக தான் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்கும் நாங்கள் வீதியில் இறங்க போகிறது இல்லை, விஷயத்துக்கு மட்டும்தான் இறங்க போகிறோம். அதே மாதிரி நாங்கள் இறங்க விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த கொலை விஷயம் நாங்கள் 3 கோரிக்கை முன் வச்சிருக்கிறோம். எங்களோட கோரிக்கை என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வாறான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நிறுத்தப்பட வேண்டும், தடுத்து நிறுத்தணும். அது அப்பையும் அது நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய தண்டனைகள் கடும் முக்கியமான ஒரு பெரிய தண்டனையாக இருக்கணும். அதை நாங்கள் கேட்டுக்கொள்றது. இந்த இடத்துல தண்டனைகள் பெருசாரிக்கும்னு சொல்லி சொன்னால் குற்றங்கள் நடக்காது. அப்படி ஒரு காலம் இருந்திருக்குது, அது எங்களுக்கு தெரியாது, இருந்திருக்குது. ஆனால் இந்த தருணத்தில் அப்படி ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் 2வது விஷயம் சொல்லணும்னு சொன்னால் இந்த குற்றம் நடந்திருக்குது, அந்த குற்றத்திற்கு குற்றம் செய்யப்பட்டவர்கள் கை செய்துக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக நாங்கள் போராடுறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு சார்பாக எந்த ஒரு சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடாது. இதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். இவங்களுக்கு தார்மீக ரீதியில் எந்த ஒரு மன்னிப்புமே கூடாது. எந்த ஒரு சட்டத்தரணியும் அவங்களுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடாது. நேர்மையான சட்ட ரீதியான எந்த விதமான ஒரு ஒழுக்கமுள்ள சட்டத்தரணிகளும் இதுக்கு ஆஜராக மாட்டாங்க. 3வது விஷயம் நாங்கள் தெரிவிக்கிறோம், 24 மணி நேரத்துக்குள்ளே இந்த கொலை குற்றவாளிகளை எங்களுக்கு இனங்கண்டு தந்து கைது செய்த நமது கிழக்கு மாகாண பெருங்குற்ற தரப்பு பிரிவு அதிகாரிக்கும் அவரது குழுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் இப்போ செய்கிற விஷயம் அறவழி போராட்டம். இது தொடரும் பட்சத்தில் எங்களோட கோரிக்கைகள் மீறப்பட்டு தொடரும் பட்சத்தில் இந்த போராட்டம் எவ்வாறு மாறும் என்று எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் இளைஞர்கள், நாளைய தலைவர்கள். அதை நாங்கள் இன்று சொல்லிக்கொள்கிறோம். இன்றைய போராட்டம் அறவழி போராட்டம். நாளை இந்த போராட்டம் தொடருமாக இருந்தால் அறவழி போராட்டமாக இருக்காது என்று தெரிவித்து இவ்விடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்வது மண்முனை வடக்கு இளைஞர் கழக சம்மேளனத்துடைய உறுப்பினர்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மட்டக்களப்பை மட்டுமின்றி இலங்கையை ஒட்டுமொத்தமாக உலுக்கிய ஒரு சம்பவமாக கொத்தியாபிள்ளை பெண்ணின் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை வலியுறுத்தி இன்றைய நாளில் நாங்கள் மண்முனை வடக்கு பிரதேச சம்மேளனத்தால் அறவழி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கோம். இதுக்கு காரணம் என்ன சொன்னால் பெண்களுக்கு பல வகையான அநீதி வெளிப்படுத்தி கொண்டிருக்கு. அதில் இனி வரும் காலத்தில் பெண்களுக்கான அநீதி ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பெண்கள் நாங்களே இளைஞர்களை களமிறங்கி இருக்கோம். இதுல நாங்க 3 விதமான கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம். ஒன்று குறிப்பிட்ட 24 மணி நேரத்துல இந்த வழக்கை பதிவு செய்து இதுக்குரிய தீர்மானங்களை முன்னெடுத்து கண்டுபிடிச்ச குற்றப்பறி தடுப்பு போலீஸ் பிரிவினர் அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்தது இனி வருமான இந்த காலத்துல இந்த வழக்குக்கு எந்த விதமான சட்டத்தரணிகளும் ஆஜராக கூடாதுன்றதையும் அடுத்த கட்டமாக இப்படி ஒன்று அவங்களுக்கு தகுந்த தண்டனைகள் வழங்கப்படாட்டி எங்களோட அறவழி போராட்டம் இன்னொரு கண்டன போராட்டமாக மாறும் என்றதையும் தெரிவித்து இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு உதவி புரிந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுறோம். நன்றி. என் பேர் பிரவீன். நான் ஒரு வேலையில்லா பட்டதாரி. மட்டக்களப்பில் காந்தி பூங்காவில் இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று அகிம்சா முறையில் இப்போ நடைபெற்று முடிஞ்ச நிலையில் இருக்குது. உண்மைக்குமே கொத்தியாபுலையில் நடந்த சம்பவம் தெரியும், கொள்ளை சம்பவம். உண்மைக்குமே இந்த கொள்ளை சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் மக்களோட பொறுப்பும் இருக்கு. என்ன காரணம்டா, மக்கள் அதுவும் இளைஞர்கள் தனக்கு என்ன நடந்தாலும் சமுதாயத்தில் என்ன நடந்தாலும் அது ஒரு செய்தியாகவே நாங்கள் பார்த்துட்டு அடுத்த நாள் மறந்துடுவோம். அப்படி இல்லாமல் மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதுவும் எம்என்ன சேர்ந்த இளைஞர்கள், பொதுவாக மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் சேர்ந்து இதற்கு ஒரு குரல் ஒன்றை கொடுத்து காந்தி பூங்காவிலிருந்து ஆரம்பித்து காந்திர ஒரு அகிம்சா வழியிலே இதை மேற்கொண்டிருக்காங்க. கொத்தியாபுலையில் நடந்த சம்பவம் மாதிரி இனிமேல் எந்த ஒரு பெண்ணுக்குமே இப்படியான சம்பவங்கள் என்ன செய்யக்கூடாது. சமூகத்தில் சமூக ஊடகங்கள் மூலமாக பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தக்கூடிய சமூக ஊடக நண்பர்கள் பலர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். ஒரே ஒரு விடயம்தான், விவேகானந்தர் சொன்ன மாதிரி இளைஞர்கள், ஒரு சில இளைஞர்கள் நினைச்சா சமுதாயத்தில் என்ன மாற்றத்தையும் கொண்டு வரலாம். ஆனால் இளைஞர்களுக்கு அந்த நெஞ்சில உரமும், இளைஞர்களுக்கு அந்த நெஞ்சில் அந்த நெருப்பும் இருக்கணும். அப்படியான இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சிருக்கோம். அதில் அந்த அடிப்படையில் அந்த நடந்த குற்றத்துக்கு ஆதரவாக அந்த குற்றவாளிகளுக்கு யாருமே சட்டத்தரணிகள் ஆஜராக கூடாது. 24 மணித்தியாலத்தில் நடவடிக்கை எடுத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு நன்றி.
அதோட இனிமேல் இப்படியான செயற்பாடுகள் நடக்காம நாங்கள் இளைஞர்கள் மக்கள் எல்லாருமே வந்து எப்பயும் ஒரு நெற்றிக்கண்ணால் எப்பயுமே சமுதாயத்தை அவதானிச்சு கொண்டிருக்கிறேன் என்பதையும் வலியுறுத்தி இந்த ஊடக நண்பர்கள் இதை வந்து வெளிப்படுத்தின எல்லாருக்கும் நன்றி. நன்றி.